பலியாடு போக்காடு. அதை பற்றி நம்ம போன வருஷம் பார்த்துருப்போம். பலியாடு போக்காடு. ஆசாரியனுக்கு முன்பதாக 2 ஆடுகள் நிறுத்தப்படும். ஒன்று பலியாடாக விடப்படும், ஒன்று போக்காடாக விடப்படும். எது போக்காடாக விடுகிறதோ அந்த அந்த ஆட்டின் மேல் இருக்கிறதான பாவத்தை எடுத்து பலியாட்டின் மேல் செலுத்துவாங்க. அதாவது ஒரு ஆசாரியன் பலியாட்டு மேலே கையை வச்சு மனுஷனுடைய எல்லா பாவமும் இந்த ஆட்டின் மேல் இறங்குவதாக என்று சொல்லி இந்த ஆட்டு மேலே கை வச்சு அதை ஜெபம் பண்ணுவார். இன்னொன்று போக்காடு. அந்த ஆட்டு மேலே ஜெபம் பண்ணுவார். இது இவன் சுதந்திரவாளி, இவன்கிட்ட பாவம் கிடையாது, இவன்கிட்ட அநியாயம் கிடையாது, இவன் சுதந்திரவாளி என்று அதை ப்ரேயர் பண்ணி அந்த ஆட்டை வனாந்தரத்தில் போக விட்டுருவார். எனவே பலியாடு போக்காடு. பாவ நிவர்த்தி செய்யும் பலியை யார் செலுத்த வேண்டும் என்றால் மக்கள் யார் அந்த பாவத்திற்கான பலியை செலுத்த வேண்டும். இது பலியாடு போக்காடாக இவர்கள் இருக்கிறாங்க. என்னென்ன செலுத்த வேண்டும் அப்படின்னா 2 வெள்ளாட்டு கடாக்களை அவர்கள் செலுத்த வேண்டும். ஆசாரியன் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும் என்றும் எந்த ஆடு போக்காடாக விடப்பட வேண்டும் என்றும் சீட்டு போட்டு பார்க்க வேண்டும். எனவே அந்த ஆட்டின் இரத்தத்தை எடுத்து அவர் கிருபாசனத்தின் மேல் 7 தரம் தெளிக்க வேண்டும். அவர்கள் கிருபாசனத்தின் மேலே 7 தரம் தெளிக்க வேண்டும். போக்காடு அதன் மீது பிரதான ஆசாரியன் கையை வைத்து எல்லா மக்களின் பாவத்தையும் அதன் மீது சுமத்த வேண்டும். அது வனாந்திரத்திற்கு அனுப்பிவிடப்பட கடவது. எனவே அதற்கு பதிலாக தான் 2 பேருக்கு இந்த பரபாசும் இந்த இயேசு கிறிஸ்து இவர்கள் தான் போக்காடாக பலியாடாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி இதை நம்ம பேசியிருக்கிறோம். எனவே இந்த பரபாஸ் என்பவன் யார் அப்படின்னா ஒரு கல்லனாக இருக்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு கல்லன் அப்படின்னு பைபிள் ரெக்கார்டு சொல்லியிருக்கு. ஆனால் பரபாஸ் என்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூதர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர், ரோம அரசுக்கு அவர் புரட்சி செய்தவர். எனவே ரோமர்கள் கட்ட சொன்ன அந்த வரிகளை கட்டக்கூடாது, கட்ட முடியாது என்று யூதர்களுக்காக இருந்து யுத்தம் செய்த ஒரு புரட்சியாளன் தான் இந்த பரபாஸ் என்பவன். இந்த பரபாஸ் ரோமர்களுக்கு விரோதமாய் புரட்சி செய்ததால் பிலாத்துவின் அரண்மனையில் பாதாள அறையிலே பரபாஸை அவர்கள் வைத்தார்கள். பர் அப்படின்னா மகன், அபாஸ் அப்படின்னா பிதா. அப்போ அபாஸ் அப்படின்னா சன் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னா பரபாஸ் என்றால் அப்பாவின் மகன் என்று அர்த்தம். அப்போ அப்பாவின் மகன் என்றால் இந்த பரபாஸ் என்ற பெயருக்கு மீனிங் என்னென்னா அப்பாவின் மகன். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்னதான் மீனிங்கு? அப்பாவின் மகன். எனவே சன் ஆஃப் ஃபாதர் அப்படின்னாலும் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது இல்லைங்களா? அப்போ அப்பாவின் மகன் அப்படின்னு சொல்லி இந்த பரபாசையும் குறிக்கிறது. காவலில் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. என விடுதலை பண்ண வேண்டும். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை காட்டி கொடுத்தார் என்று பிலாத்து அறிந்து அங்கே அவர் சொல்கிறாரு. அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று அவர் கேட்டார். அப்போது இங்கே நீங்கள் கவனிக்கும்போது 2 பேர் இருக்குது. லாஸ்ட்டு வசனத்தில் கவனிக்கும்போது பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ எனக்கு. அப்போ கிறிஸ்து என்னப்படுற இயேசுக்கும் என்ன தான் வார்த்தைன்னா அப்பாவின் மகன், பரபாசுக்கும் என்ன தான் வார்த்தைன்னா அப்பாவின் மகன். 2 பேரும் பெத்லகேமை சார்ந்தவர்கள். பரபாசும் பெத்லகேமை சார்ந்தவர்கள், இயேசுவும் பெத்லகேமை சார்ந்தவர். ஏன்னா ஆடு எங்கே தான் இருக்கும்? பலியாடு. பெத்லகேம் தான் ஸ்பெஷல். அங்கேருந்து தான் வாங்கிக்கிட்டு வரணும், அந்த ஆட்டை செலுத்த வேண்டும். வயது பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ் குரூப் உள்ளவர்கள், முன்ன பின்ன ஒரே வயசு உள்ளவர்கள் தான் பரபாசும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரே பெயருடையவர்கள். ஒரே பெயர்னா என்ன அவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா இயேசு தான் அவங்க பெயர்கள். இங்கே ஆங்கில வேதாகமத்தில் குட் நியூஸ் பைபிளில் கவனிக்கும்போது இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, ஜீசஸ் பரபாஸ் ஆர் ஜீசஸ் கால்டு த மெசாயா என்று இருக்கு. அப்போது அவர் சொல்கிறார், பிலாத்து இயேசுவாகிய பரபாசை சிலுவையில் அறைய வேண்டுமாம், இல்லையென்றால் கிறிஸ்துவாகிய இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டுமாம். இங்கே சிஇவி என்றதன் அந்த வேதாக மொழிபெயர்ப்பில் அதே வசனம் இருக்கிறது. ஜீசஸ் பரபாஸ் ஆர் ஜீசஸ் ஹூ இஸ் கால்டு த மெசாயா. அப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சேம் மீனிங் இயேசுவா. அதாவது என்ன காரணக்குன்னா பரபாஸ் பேரும் இயேசு தான், இயேசு பேரும் இயேசு தான். இயேசு என்ற வார்த்தை இன்றைக்கி இருக்கிறதான ஒரு 100 கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னா 100 பேர் 5 பீட்டர் இருப்பாங்க. 100 பேரில் 5 பேர் கிறிஸ்துவ பெற்ற பேர் இருக்கும். ஜான் இருப்பாங்க, தாமஸ் இருப்பாங்க, ஜேம்ஸ் இருப்பாங்க, மேரி இருப்பாங்க.
100 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதுபோல தான் அந்த நாட்களில் இயேசு என்றதான வார்த்தை பொதுவான பெயர்கள். இப்போ எப்படி ராமசாமி குப்புசாமி சொல்கிறோம், நம்ம ஊரில் 10 பேர் ராமசாமி இருப்பாங்க, 10 பேர் முனியாப்பன் இருப்பாங்க, 10 பேர் கோவிந்தசாமி இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, கவனிச்சிருவேன். அதுபோல தான் அந்த நாட்களில் அந்த பெத்லகேமில் பல இயேசு இருந்தாங்க. இயேசுன்ற பெயர் பொதுவான பெயர். அது பல பெயர்கள், அந்த பல பேருக்கு அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவரவர்கள் அதில் இருந்தார்கள். அதனால் பிலாத்து சொல்கிறாரு, இந்த பரபாஸ் ஆகிய இந்த இயேசு வேணுமா, இல்லைன்னா கிறிஸ்து என்னப்படுகிற இந்த இயேசு வேணுமான்னு கேட்கும்போது பிரதான ஆசாரியங்க சொல்கிறாங்க, பரபாஸை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்றும் சொல்லுகிறார். கிறிஸ்து என்றால் மெஸ்ஸியா, இரட்சகர் என்று அர்த்தம். யெஷுவா, ரட்சிப்பு, இரட்சகர். எனவே அதனால தான் சொல்கிறார், நீர் கிறிஸ்துவனா. ஆசாரியன் கேட்குறார் அவரை பார்த்து, பிரதான ஆசாரியன், நீர் கிறிஸ்துவா? ஆம், நீர் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்று சொல்லப்படும் போது அந்த பிரதான ஆசாரியன் சொல்கிறான், நான் இவன் பேச்சை கேட்டிருக்கேன், இவன் மரணத்துக்கு பாத்திரவனாக இருக்கிறான், இவன் தேவ தூஷணம் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கிறிஸ்து, இந்த இயேசு யாருன்னா பொதுவான பெயர், ஒரு மனுஷன். ஆனால் இவரை கிறிஸ்து என்று அடையாளப்படுத்துகிறது வசனம். ஆமென். எனவே அந்த ரோம பிலாத்துவும் என்ன சொல்கிறாருன்னா, இவர் கிறிஸ்து என்பதை அடையாளப்படுத்துகிறாரு. எனவே பரபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அழகான மொழிபெயர்ப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயேசு என்றதான பரபாஸ் வேண்டுமா அல்லது மெஸ்ஸியா என்று அழைக்கப்படும் இயேசு வேண்டுமா என்று தான் அங்கே மத்தேயு 27:17 பிலாத்து கேட்கிறாரு. அப்போது அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்றும் பரபாஸை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இயேசுதான் பலியாடு, பரபாஸ் போக்காடு. ஆமென். மனுஷனுடைய பாவத்திற்காக ஆதாம் ஏவாள் இழந்த அந்த மகிமையின் சரீரத்திற்காக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலி ஆனதுனாலே நாம் எல்லோரும் போக்காடாக விடப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? நம்மெல்லாம் யாரப்போ போக்காடு, நம்மெல்லாம் பரபாஸ். ஆமென் சொல்லுவோமா? போக்காடு. நம் பாவத்தை எல்லாம் இயேசு என்றதான் தெய்வம் சுமந்து கொண்டபடியினால, அந்த சாபத்தை அவர் சுமந்து கொள்ளப்படினால நாம் எல்லாம் வனாந்திரத்தில் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இழந்து போன அந்த மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம், மறுவும் ஆக்கப்பட இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்களிலே கிறிஸ்துவாகிய நாம் எல்லோரும் அவரோடு கூட புறப்பட இருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலுவை மரணம் வரை இயேசுவை பின்பற்றினவன் தான் இந்த பரபாஸ் என்று நம்ம சொல்லியிருக்கோம். கடைசியாக இந்த பிக்சரை பாருங்கள். இயேசு கிறிஸ்து பலியாடு, கடைசிவன் பரபாஸ் போக்காடு. இயேசு கிறிஸ்து பாவ சாபத்தை சுமந்து கொண்டார். பரபாஸ் பாவசாபம். நீங்கள் பரபாஸ் என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கணும், நீங்கள் தான் அது. இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் ஃபாதர், பரபாஸ் என்பவனும் சன் ஆஃப் ஃபாதர். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் முடிவு எடுத்தான், பரபாசை விடுதலை ஆக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியன் முடிவு எடுத்தான். இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக மரித்தார், பரபாஸ் என்பவன் மனிதனுக்காக ஊழியம் செய்தார். எனவே ஒரே தரம் இயேசு கிறிஸ்து பலியானார், நாம் எல்லோரும் ஒரே தரம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கும். அது முக்கியமான நாள். இயேசு கிறிஸ்து மரித்த நாள், நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டது முக்கியமான நாள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? முக்கியமான லாஸ்ட் ஒன், பாவத்திற்கு எதிர்த்து நிற்பது எப்படி? 3 நிலைகள். 1 வசனத்தோடு வாழ்வது, 2வது தேவகுமாரன் பரிந்து பேசுதல், 3வது ஆவியான துணையோடு வாழ்வது. ஆதாம் ஏவாள் இழந்த பாவம் இயேசு கிறிஸ்து துடைச்சியாச்சு, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாவம் உங்கள்கிட்ட எழும்புன்னா முழுக்க அது யார் தான் பொறுப்பு? உங்களுக்குள்ளே மறைந்திருக்க சுபாவம் நீங்கள் செய்கிற பாவம் தான். எனவே பாவம் செய்யாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள், வசனத்துக்கு முன்பதாக இருங்க. தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிற நிலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியான துணையோடு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. மனுஷன் உருவானது உண்மை, பாவம் வந்தது உண்மை,